டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். தேர்தல் பத்திரங்கள் சட்டவிரோதமானவை என ரத்து செய்துவிட்ட உச்சநீதிமன்றம் இதுகுறித்த விவரங்களை அளிக்குமாறு SBIக்கு உத்தரவிட்டிருந்தது. ஒவ்வொரு கட்டத்திலும் உச்சநீதிமன்றத்தின் காட்டமான உத்தரவுகளுக்கு பிறகு இறுதியில் முழு விவரங்களை தாக்கல் செய்துள்ளது SBI. தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இந்த தரவுகளை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடை பெற்றவர்கள் பட்டியலில் முதலிடம் பிடிப்பது பாரதிய ஜனதா. தேர்தல் பத்திரங்கள் தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்ட தரவுகளில் 9 பெருநிறுவன குழுமங்கள் பாரதிய ஜனதாவுக்கு தலா 100 கோடி ரூபாய்க்கு மேல் தேர்தல் பத்திரங்களை நன்கொடையாக அளித்துள்ளன. பாரதிய ஜனதாவுக்கு மேகா இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் லிமிடெட் நிறுவனம் மட்டுமே 670 கோடி ரூபாய்க்கு தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடை வழங்கியுள்ளது. தெலுங்கானாவைச் சேர்ந்த இந்த நிறுவனம் 960 கோடி ரூபாயை தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பல்வேறு கட்சிகளுக்கு நன்கொடையாக கொடுத்துள்ளது. ரிலையன்ஸ் நிறுவனத்துடன் தொடர்புடையதாக கருதப்படும் குவிக் சப்ளை செயின் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் பாரதிய ஜனதா கட்சிக்கு 375 கோடி ரூபாய் கொடுத்துள்ளது. வேதாந்தா குழுமம் 254 கோடி ரூபாய், பாரதி ஏர்டெல் குழுமம் 210 கோடி ரூபாய் அளித்துள்ளன. கவெண்டர் ஃபுட் பார்க் இன்ஃப்ரா லிமிடெட் நிறுவனம் மற்றும் MKJ நிறுவனம் மற்றும் மதன்லால் ஆகிய ஒரே குழுமத்தைச் சேர்ந்த நிறுவனங்கள் 393 கோடி ரூபாய் மதிப்புள்ள தேர்தல் பத்திரங்களை பாஜகவுக்கு அளித்துள்ளன. கோயம்புத்தூர் மார்டினின் ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீசஸ் பாஜகவுக்கு 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள தேர்தல் பத்திரங்களை அளித்துள்ளது. DLF நிறுவனம் பாஜகவுக்கு 130 கோடி ரூபாய் மதிப்புள்ள தேர்தல் பத்திரங்களை கொடுத்த நிலையில் ஆதித்யா பிர்லா குழுமத்தைச் சேர்ந்த பிர்லா கார்பன் நிறுவனம் 15 கோடி ரூபாய் மதிப்புள்ள தேர்தல் பத்திரங்களை வழங்கியுள்ளது. பிராந்திய கட்சிகளிலேயே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு அதிக அளவு தேர்தல் பத்திரங்கள் கிட்டியுள்ளன. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு லாட்டரி மார்டினின் ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீசஸ் 542 கோடி ரூபாய் மதிப்புள்ள தேர்தல் பத்திரங்களை வழங்கியுள்ளது. சென்னை கிரீன் போர்ட்ஸ் நிறுவனம் 40 கோடி ரூபாயும், ஹல்தியா எனர்ஜி நிறுவனம் 281 கோடி ரூபாயும், தரிவால் இன்ஃப்ரா என்ற நிறுவனம் 90 கோடி ரூபாயும் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக அளித்துள்ளன. MKJ என்டர்பிரைசஸ் நிறுவனம் 46 கோடி ரூபாய், அவீஸ் ட்ரேடிங் 45 கோடி ரூபாய் மதிப்புள்ள தேர்தல் பத்திரங்களை வழங்கியுள்ளன. ரம் செக்யூரிட்டிஸ் நிறுவனம் 39 கோடி ரூபாயும், கிரசன்ட் பவர் நிறுவனம் 33 கோடி ரூபாயும் வழங்கியுள்ளன. காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலமாக 1422 கோடி ரூபாய் நன்கொடை கிட்டியுள்ள நிலையில் இந்த தொகை 300க்கும் மேற்பட்டோர் வழங்கிய தேர்தல் பத்திரங்களால் கிடைத்துள்ளது. அதிக அளவாக வேதாந்தா நிறுவனம் 125 கோடி ரூபாய் மதிப்புள்ள தேர்தல் பத்திரங்களை அளித்துள்ளது. மேகா இன்ஜினியரிங் குழுமம் 110 கோடி ரூபாயும், MKJ என்டர்பிரைசஸ் மற்றும் MKJ ஜலான் குழுமத்தைச் சேர்ந்த நிறுவனங்கள் 138 கோடி ரூபாயும் அளித்துள்ளன. லாட்டரி மார்டினின் ஃபியூச்சர் கேமிங் நிறுவனம் 50 கோடி ரூபாயும், யசோதா மருத்துவமனை 64 கோடி ரூபாயும், அவீஸ் ட்ரேடிங் என்கிற நிறுவனம் 53 கோடி ரூபாயும், ரித்விக் ப்ராஜெக்ட்ஸ் நிறுவனம் 30 கோடி ரூபாயும் வழங்கியுள்ளன. சாஸ்மால் இன்ஃப்ரா நிறுவனம் 39 கோடி ரூபாய், SCPC நிறுவனம் 30 கோடி ரூபாய் மற்றும் சித்தி ட்ரேடிங் என்கிற நிறுவனம் 22 கோடி ரூபாயை நன்கொடையாக தேர்தல் பத்திரங்கள் மூலமாக காங்கிரசுக்கு வழங்கியுள்ளன. இதேபோல கவெண்டர் ஃபுட் பார்க் இன்ஃப்ரா லிமிடெட் நிறுவனம் 20 கோடி ரூபாயும், மதன்லால் நிறுவனம் 10 கோடி ரூபாயும் அளித்துள்ளன. பாரதி ஏர்டெல் குழும நிறுவனமான பாரதி இன்ஃப்ராடெல் 8 கோடி ரூபாய் நன்கொடையை காங்கிரசுக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலமாக அளித்துள்ளன. தேர்தல் பத்திரங்கள் மூலம் பாரதிய ராஷ்டிர சமிதி 1200 கோடி ரூபாய் நன்கொடை பெற்றுள்ளது. தெலுங்கானாவில் 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த இந்த கட்சிக்கு மேகா இன்ஜினியரிங் நிறுவனம் 195 கோடி ரூபாய் நன்கொடை கொடுத்துள்ளது. யசோதா மருத்துவமனை 94 கோடி ரூபாயும், சென்னை கிரீன்வுட்ஸ் நிறுவனம் 50 கோடி ரூபாயும் வழங்கியுள்ளன. டாக்டர் ரெட்டி லேப்ஸ் 32 கோடி ரூபாயும், ஹெடரோ ட்ரக்ஸ் நிறுவனம் 30 கோடி ரூபாய் மதிப்புள்ள தேர்தல் பத்திரங்களை அளித்துள்ளன. IRPMP எக்ஸ்பிரஸ் மற்றும் ஹானர் லேப் ஆகிய நிறுவனங்கள் தலா 25 கோடி ரூபாய் மதிப்புள்ள தேர்தல் பத்திரங்களை அளித்துள்ளன. NSL ஸ்பெஷல் எக்கானமி ஜோன் என்கிற ஹைதராபாத் நிறுவனம் 24 கோடி ரூபாயும், L7 ஹைடெக் நிறுவனம் 22 கோடி ரூபாயும் அளித்துள்ளன. தேர்தல் பத்திரங்கள் மூலமாக திமுகவுக்கு 656.5 கோடி ரூபாய் நன்கொடையாக கிடைத்துள்ளது.
லாட்டரி மார்டினின் நிறுவனமான ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீசஸ் மட்டும் 509 கோடி ரூபாய் வழங்கியுள்ளது. மேகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 105 கோடி ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளது. 14 கோடி ரூபாய் நன்கொடையை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் உரிமையாளரான இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனம் வழங்கியுள்ளது. கலாநிதி மாறன் குடும்பத்திற்கு சொந்தமான சன் டிவி குழுமம் திமுகவுக்கு 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள தேர்தல் பத்திரங்களை வழங்கியுள்ளது. அப்பல்லோ டயர்ஸ் மற்றும் லக்ஷ்மி மிஷன் ஒர்க்ஸ் நிறுவனங்கள் தலா 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள பத்திரங்களை திமுகவுக்கு வழங்கிய நிலையில் திருவேணி நிறுவனம் 8 கோடி ரூபாய் நன்கொடையை வழங்கியுள்ளது. IRB நிறுவனம் திமுகவுக்கு 2 கோடி ரூபாய் நன்கொடையை அளித்துள்ளது. தமிழ்நாட்டில் 10 வருடங்கள் தொடர்ச்சியாக ஆட்சியிலிருந்த அதிமுகவுக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலம் 6 கோடி ரூபாய் நன்கொடை கிடைத்தது. சென்னை சூப்பர் கிங்ஸ் 5 கோடி ரூபாயும், கோயம்புத்தூரின் லக்ஷ்மி மிஷன் ஒர்க்ஸ் 1 கோடி ரூபாயும் அளித்துள்ளன. சென்னையை சேர்ந்த கோபால் ஸ்ரீனிவாசன் என்பவர் தேர்தல் பத்திரங்கள் மூலம் அதிமுகவுக்கு 5 லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளார். ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.